உங்க குழந்தைய ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா பெத்து உங்க கையில கொடுத்துட்றேன். ஐயோ இல்ல, நான் உன் மேல இருக்க அக்கறையில் தான் சொன்னேனே தவிர சத்தியமா ப்ராமிஸ் நான் தப்பான அர்த்தத்துல எதுவும் நான் சத்தியமா உங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது மாமா. இல்ல துளசி, நான் ஆக்சுவலா உங்க குழந்தை நல்லபடியா பிறக்கும். ஆமா, எதுக்கு ஏன் குழந்தைய பத்தி பேச்சு அடிப்படுது? நம்ம குழந்தை நல்ல விதமா நல்ல அதிர்ஷ்டத்தோட பிறக்க போறது நிச்சயம். இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் மாமா? சொல்லுங்க மாமா. துளசி என்ன ஜோசியரா? அவகிட்ட போய் நடக்குமா நடக்காதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது துளசி வந்து அது புத்துக்கு பாலூட்ட முடியாதோன்னு அவருக்கு கவலை. வெளிநாட்டுக்கு வந்துட்டோம்ல, வேண்டுதல நிறைவேற்ற முடியாதோங்கிற கவலை. ஆமா, இங்க பக்கத்துல ஒரு புத்தர் கோயில் இருக்கு, அங்க வேண்டிக்கிட்டா போதும். ஐயோ ஆமா, நான் கூட அந்த நினைப்பே இல்லாம வந்துட்டேனே. துளசி, அந்த கோயில்ல வேண்டுதல் நிறைவேற்றினா போதுமா? போதும். சரி சரி மாமா, வாங்க. எவ்வளவு நேரம் தான் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறது? எங்கேயாவது வெளியே போய் இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம். அறிவு கெட்டவனே, ஊர் சுத்துறதுக்கு வந்திருக்கோம். அவன் நிலைமை தெரியாம நீ. மாமா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அது வந்து ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம வெளியே ஒரு 4-5 இடத்துக்கு போனா தானே துளசி புருஷன் எங்க இருக்காருன்னு ஏதாவது தகவல் கிடைக்கும். நம்ம இங்கே இருந்தா எந்த தகவலும் நம்மள தேடி வராது. ஓகேவா? எங்களுக்கு தெரியும். மாமா, ஏதோ புது நம்பரா இருக்கு பாருங்க. பேசு பேசு பேசு. ஒரு நிமிஷம். ஸ்பீக்கர் பேசு. ஹலோ. ஏய், யாரு துளசியா? ஆமா, நான் துளசி தான். நீங்க? உன் புருஷன் உனக்கு வேணுமா வேணாமா? உன் புருஷன் என் கஸ்டடியில பத்திரமா இருக்கான். உனக்கு வேணுமா வேணாமா? ஹலோ, யார் நீங்க? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு உன் புருஷன் தேவை, எனக்கு பணம் தேவை. ஹோட்டல் ரிசப்ஷன்ல ஏர்போர்ட் எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு 3 லட்சம் ரூபாய் பணத்தோட நீ மட்டும் தனியா வந்தா உன் புருஷன் உனக்கு உயிரோட கிடைப்பான். ஐயோ இல்ல, நான் தனியாவே வரேன். சத்தியமா போலீஸ்க்குலாம் போக மாட்டேன். வேறு சத்தியம் யாருக்கு வேணும்? உன் தாலி மேல சத்தியம் பண்ணு. என் தாலி மேல சத்தியமா சொல்றேன். நான் தனியாவே வரேன். தனியா தான் வரணும். நான் சொன்ன மாதிரி தனியா வந்தா உன் கழுத்துல இருக்கிற தாலி மிச்சம் இல்லன்னா. ஐயோ ப்ளீஸ், அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நான் தனியா பணத்தோட வரேன். உன்னோட கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ, வச்சிட்டா. ஐயோ துளசி, நீ எங்க போற? பணத்தை எடுத்துட்டு அங்க சொன்ன இடத்துக்கு போறேன். எதுக்கு? இவரே துளசி, அவங்க நீ பணத்தை எடுத்துட்டு போறியா? ஆமா, வேற வழி இல்ல மாமா. ஐயோ, இந்த பாரு, போன் பண்ணுமா நிஜமானாலா இல்லனா எவனோ ஒருத்தர் நம்ம சூழ்நிலை தெரிஞ்சு விளையாட்டு இருக்கான்னு தெரியல. வேண்டாம். இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் பணத்தோட வா, புருஷனோட பொண்ணு தெளிவா சொன்னா. நான் போறேன். இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் போறேன். அவகிட்ட பணத்தை கொடுத்து அவரோட வரேன். துளசி, இரு வெயிட் பண்ணு. துளசி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. துளசி, நம்ம ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு போவோம். நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஐயோ, போலீஸ் கிட்ட போகாதீங்க மாமா. போலீஸ் கிட்ட போனா அவரை கொன்னுடுவேன்னு சொன்னால. ஐயோ, அதெல்லாம் உண்மையில துளசி, அதை நம்பாத. அவனுங்க அப்படிதான் பேசுவானுங்க. இந்த பார், நான் இரு நான் பண்ணலாம். நானும் கூட வரேன். அப்போ ஐயோ விட்டுடுங்க. போலீஸும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ப்ளீஸ், நானே போய் என் புருஷனை காப்பாத்திக்கிறேன். துளசி, பின்னாடி வராதீங்க. தனியா எப்படி துளசி? சொல்லு மாமா. என்ன துளசின்னு அவ பின்னாடியே ஓடுறீங்க? பாத்தீங்கல்ல எப்படி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம வெட்டி விட்டுட்டு போறானே. எதுக்காகவா அடிச்சு புடிச்சு இந்தியால இருந்து ஃபாரினுக்கு வந்தீங்க?
என் புருஷன் தான் எனக்கு முக்கியம், மத்தவங்க எல்லாம் என் கால் தூசிக்கு சமன்னு சொல்லாம சொல்லிட்டு போறா. இதுக்கப்புறமா அவ பின்னாடி போக தான் போறீங்களா? ஆமா, நான் போக தான் போறேன். வாய் மூடு. அண்ணா தனியா அனுப்ப சொல்றியா? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? மாமா நில்லுங்க மாமா. ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? ச்சே, போங்க, நல்லா போங்க. அவன் அவளை தனியா வர சொல்லிருக்கான், நீங்க போங்க. உங்களை பார்த்தோன்னே முதல்ல பிரச்சனாவை போட்டு தள்ள போறான். வெளிநாட்டுக்கு வந்தவ விதவையா தான் திரும்பி இந்தியாவுக்கு வர போறா. சீ, வாய் மூடு. வாய தொட்டாலும் எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பு தப்பா பேசிக்கிட்டு. அறிவில்லை உனக்கு? நீ தயவு செய்து வாய மூடு. நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட நிதானமா சண்டை போடுறேன். போ. மாமா, நான் தான் முக்கியம்னு எப்ப நீங்க என் பின்னாடி வரீங்களோ அப்பதான் இது எல்லாமே சரியாகும். புரியுதா? இப்ப நீங்க எங்கேயும் போக தேவையில்லை. கேவலமான புத்தி விட்டு போகாது இல்ல. கட்டி கட்டிய தங்கத்தை வச்சு தேய்ச்சாலும் எறும்பு நிறம் தான். அதான் நீ. மாமா, ஏன் நேரத்தை மாத்துறதை விட்டுட்டு எறும்பு நேரத்தை மாத்துறதை விட்டுட்டு முதல்ல உங்க நேரத்தை மாத்துங்க. உங்ககிட்ட எவண்டி பேசுறப்பா? மாமா, எப்படியோ போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? ஹலோ, பணத்தோட வந்திருக்கியா? இதோ வந்துகிட்டே இருக்கேன். உன் கையில இருக்கிற அந்த இன்னொரு செல்ல கீழே போடு. இது போடுறியா இல்லையா? இத போட்டுறேன். என் புருஷன் ஏதோ செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். சீக்கிரம் போடு. இத வச்சிடுறேன். வச்சிட்டேன். தேங்க்ஸ். பை. நீ எப்படி இங்க வந்த? அதுதான் நானும் கேக்குறேன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? துளசி எங்க? துளசி எங்க? துளசி இங்க தானே இருக்கா? ஐயோ, உங்களை காப்பாத்துறதுக்கு தானே அவ பணத்தோட வந்தா. என்ன காப்பாத்து? என்ன வளர்ற? ஐயோ பிரசன்னா, உங்களை கடத்தினவங்க கால் பண்ணி நீங்க வேணும்னா 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க. உங்களை காப்பாத்துறதுக்காக அவ 3 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போனாளே. என்ன அவங்க ஃபோன் பண்ணாங்களா? தயவுசெய்து கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்ன கடத்தவங்க தான் ஃபோன் பண்ணாங்கன்னு துளசி சொன்னாலா? சத்தியமா உங்களை கடத்தினவங்க தான் ஃபோன் பண்ணாங்க. பணத்தை கேட்டாங்களா? ஆமா. ஷிட், யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. என்ன கடத்தவங்க தான் விட்டாங்களே, நான் தான் வந்துட்டேனே. ஐயோ
சொன்னாரு சொன்னாரு என் புருஷன் அப்பவே சொன்னாரு. கேட்டதானே? கால்ல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி பதறி அடிச்சுட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடி போனாலே. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என்ன கடத்தின? ஐயோ, எங்க போனா? யார் கால் பண்ணிருப்பா? ஏய், கடத்தவங்க துளசி எங்க வர சொன்னாங்க தெரியுமா? ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னாங்க. ஏர்போர்ட். சரி, என்னையும் கூட்டிட்டு போங்க. ஏன் புருஷனும் அங்க தயவு செய்து நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. போற இடம் எப்படின்னு தெரியல. நான் போய் துளசி செல்வாவோட வரேன். ப்ளீஸ், நானும் வரேன். நீ நானும் தயவு செய்து வரேன். சொன்னா கேளு. சொன்னா புரிஞ்சுக்கோ. பிரசன்னா, பிரசன்னா. ஷோ, அப்பவே சொன்ன. கேட்டாளா? கேட்டாளா? அவ பின்னாடியே ஓடி போறான். இப்ப அவனும் போயாச்சு, அவளும் போயாச்சு. என்ன நடக்க போகுது? எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. பிரசன்னாவை கடத்தினாங்க, துளசி தேடினா. கடத்தினவங்க பிரசன்னாவை விடணும்னு பணம் கேட்டாங்க. துளசி பணத்தோட போயிருக்கா. ஆனா இப்ப பிரசன்னா வந்துட்டான், துளசி போயிட்டா. பிரசன்னாவை கடத்தினது யாரு? துளசியை போன் பண்ணி வர சொன்னது யாரு? ஐயோ, எது நடந்தா உனக்கு என்ன தாமரை? எனக்கு என்னோட செல்வா மாமா பத்திரமா திரும்பி வந்தா போதும். அவங்க 2 பேரும் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? ஏதோ நல்லபடியா பிரச்சனை நடந்தா சரிப்பா. ஹூ. ஹலோ சார், வந்தாச்சா? நான் இங்க வந்தாச்சு. எல்லாம் தெரியுது. இரு. சரி, கூட யார் வந்திருக்காங்க? யாரும் இல்ல சார், நான் தனியா தான் வந்திருக்கேன். நான் எப்படி நம்புறேன்? என்ன ப்ளீஸ், என்ன நம்புங்க ப்ளீஸ். போட்டியா? நான் அப்பவே போயிட்டேன். இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இப்ப நீ பதறாம கேஷுவலா நான் சொல்றத செய்யணும். புரிஞ்சுதா? அப்படியே உன் லெஃப்ட்ல பாரு, ஒரு பூந்தொட்டி இருக்கா? இருக்கா? மெதுவா டென்ஷன் இல்லாம அதுல போய் கைய விடு. எதுக்கா? சொல்றத செய். ஏய், நான் இப்பதானே சொன்னேன் கேஷுவலா போ, மெதுவா போன்னு. என்ன இருக்கு? போன். இப்போ phone அந்த இருக்கு. phone ring ஆகும். உன் கையில இருக்கிற phone முதல்ல கட் பண்ணு. சீக்கிரம். ஹலோ. இனிமே இதுக்கப்புறம் இந்த போன்ல தான் நான் பேச போறேன். சரி, நான் பணத்தை கொடுத்துறேன் ப்ளீஸ். சொல்றத செய். அப்படியே வா. முன்னாடி பாரு, கேட் நம்பர் 10 இருக்கா? இருக்கா? கேஷுவலா அப்படியே அங்க வா. சீக்கிரம். வரேன். நில்லு. இங்க நான் பணத்தை வச்சுட்டுமா? அங்கே நில்லு. உன் கூட யாராவது வந்திருக்காங்களா நான் செக் பண்ணணும். யாரும் இல்லைங்க. என்ன நம்புங்க. தெரியுது தெரியுது. சரி, நேரம் சரி.
நான் எந்த பக்கம் வரணும்னு சொல்லுங்க. அப்படியே உன் ரைட்ல வா. இனிமே எங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் சீக்கிரம். அப்படியே லெஃப்ட்ல திரும்பி போ. சார் ப்ளீஸ் சீக்கிரமா சொல்லுங்க. அப்படியே உன்னோட ரைட்ல பாரு. மணி எக்ஸ்சேஞ்சர் இருக்கா? ஆமா. அப்படியே உன்னோட லெஃப்ட்ல உட்காரு. சீக்கிரம் உட்காரு. நான் பணம் கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு அவசரப்படுற? வெயிட் பண்ணு. ஹலோ சார், நான் பணத்தை இங்க வச்சிட்டுமா? ஹலோ. ஹலோ, பணத்தை எங்க வைக்கணும்? சத்தம் போடாத. மெதுவா பேசு. ஊரையே போன் பண்ணி கூட்டிட்டு போறேன். சொல்லுங்க, பணத்தை எங்க வைக்கணும்? இங்க பாரு. உன்னோட லெஃப்ட்ல அப்படியே போ. எங்க வரணும்னு சொல்லுங்களேன். ஏன் அவசரப்படுற? உன் புருஷனுக்காக இதெல்லாம் செய்ய மாட்டியா? வா சொல்றேன்.